அருளுரை துளியின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கூட ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்புக்கான வாழ்த்துக்களை சொல்லுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நம் முன்பாக அவர் வைக்கிறார். எனவே அவருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன என்று சொன்னால், நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள், என்னை பற்றிய உங்களுடைய நம்பிக்கை என்ன, என்னை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்வதிலே மிகவும் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பாருங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவமானது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலேயும் நாம் இதே விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் கூட நாம் பார்க்கும் பொழுது அவரை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி ஜனங்கள் அவரை குறித்து பல்வேறு விதமான அபிப்பிராயங்களை வைத்திருந்த போதிலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை பற்றி ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதிலே அவர் ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடியவர்கள் அல்லது இயேசுவின் பிறப்பின் கொண்டாட்டத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு இயேசுவை பற்றிய பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. அவரை பற்றி நல்லவர் என்று சொல்லுவார்கள், அன்புள்ளவர் என்று சொல்லுவார்கள், அவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லுவார்கள், அவர் விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லுவார்கள், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லுவார்கள், கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் என்று சொல்லுவார்கள். இப்படி என்ன விதமாக அவரை குறித்து மக்கள் கருத்துள்ளவர்களாய் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட கருத்துக்களிலே அவர் சந்தோஷப்படுவதை விட அவர் வேறொன்றிலே மிகவும் சந்தோஷமுள்ளவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 15-16 வசனங்களிலே நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ பாருங்க, அவருடைய சீசர்கள் சொல்கிறாங்க, சிலர் உம்மை இப்படி சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை அப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன உடனே அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தெய்வம், எங்களை உண்டாக்கினவர், எங்களை படைத்தவர், நீர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அன்புள்ளவர், நல்லவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர், கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், இப்படி பல்வேறு விதமான எண்ணங்களை மக்கள் கொண்டிருந்தாலும் கூட அவரை தெய்வமாக, அவரை இரட்சகராக, தன்னை படைத்த தேவனாக யார் அறிக்கை செய்கிறார்களோ அந்த அறிக்கையிலே மிகவும் அவர் சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு, மேடையிலே முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறாரு, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அப்போது பேசக்கூடிய ஒரு நபர் அந்த முதலமைச்சரை குறித்து, அவர் நல்லவர், அவர் வல்லவர், ஏழைகளின் மீது தயவுள்ளவர், அவர் அழகுள்ளவர், திறமையானவர், இப்படி எல்லாமே சொல்லி பாராட்டி விட்டு கடைசியாக, ஆனால் இவரை ஒரு நல்ல முதல்வர் என்று என்னால் சொல்ல முடியாது, இவரை நான் மற்ற எல்லா விதமாகவும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் இவரை ஒரு முதலமைச்சராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்?
நீங்கள் அவரை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்லலாம், ஆனால் இவரை ஒரு முதலமைச்சராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுது அது அவருடைய மனதை எவ்வளவு துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை குறித்து நீங்கள் பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் படலாம். ஆனால் இவரை என்னால் ஒரு மருத்துவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு மருத்துவரை பார்த்து சொல்லும் பொழுது அது அவரை ஆழமான ஒரு நிலைமையிலே துக்கப்படுத்தக்கூடியதாக இருப்பதைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன விதமான அபிப்பிராயங்கள் கொண்டிருந்தாலும் கூட அதிலே அவர் திருப்திப்படக்கூடியவரோ சந்தோஷப்படக்கூடியவரோ அல்ல. மாறாக அவரை நீங்கள் உங்களுடைய சொந்த தேவனாக, நீர் என்னை உண்டாக்கின தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே வந்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக என்னுடைய பாவத்துக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற பேசும் தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்று சொல்லி யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அதிலே அவர் சந்தோஷப்படக்கூடியவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய ஆண்டவர் நம் முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி உங்களுடைய நம்பிக்கை என்ன, அபிப்பிராயம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை அவிதமாக நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக பிறப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.